விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி ஐபிஎல்லினுடைய இன்னும் ஒரு முக்கியமான போட்டி இன்று சனிக்கிழமை பகல் பொழுதிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக கடந்த முறையும் கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இருந்தேன். கடந்த வருடம் இவர்கள் முதல் 4 ஆட்டங்களில் 4லுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்தவர்கள். ஆனால் அதற்கு பின்னரான ஆட்டங்களிலே 2ஆம் கட்ட ஆட்டங்களிலே டெல்லி கேபிட்டல்ஸ் மோசமான தோல்விகளை தழுவி போனார்கள். இதனால் பிளே ஆஃபுக்கு செல்ல முடியாது போய் 5வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போது மிகச்சிறப்பாக ஆடுகிறார்கள். அதுவும் சமீர் ரிஸ்வி என்று சொல்லப்படுகின்ற 22 வயதான வீரர். இவர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக 8.4 கோடிக்கு ஐபிஎல் ஏலத்திலே பெறப்பட்டிருந்தவர். 2024 2025 இவரை சென்னை அணி தக்க வைத்திருக்கவில்லை. மெகா ஆக்ஷனிலே தக்க வைத்திருக்கவில்லை, விடுவித்திருந்தது என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிலையில் இந்த சமீர் ரிஸ்வி வெறுமனே 95 லட்சத்துக்கு ஏந்தி பிடித்திருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ். இதன் மூலமாக 2 அடுத்தடுத்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதையும் இந்த சமீர் ரிஸ்வி வென்றிருக்கிறார். அத்தோடு மாத்திரமல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இவர் வெற்றியையும் தேடி கொடுத்திருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இதிலே சுவாரஸ்யமானது என்னவென்று சொன்னால், மும்பையினுடைய வெற்றியும் சரி, மும்பையினுடைய தோல்வியும் சரி தீர்மானிக்கப்பட்டிருப்பது எல்லாம் முன்னாள் சிஎஸ்கே வீரர்களால். மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த போட்டியில் வென்றபோது அந்த போட்டியினுடைய ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஷர்துல் தாக்கூர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இவர் சிஎஸ்கேயினுடைய முன்னாள் வீரர். இது மாத்திரமல்லாமல் இன்று, அதனால் மும்பை அன்று வெற்றி பெற்றிருந்தது. இது மாத்திரமல்லாமல் இன்று மும்பை தோற்று போயிருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக. மும்பையினுடைய தோல்வியும் தீர்மானிக்கப்பட்டிருப்பது சிஎஸ்கேயினுடைய முன்னாள் வீரர் சமீர் ரிஸ்வியினுடைய அற்புதமான இன்னிங்ஸ் மூலமாகத்தான் என்பது கொஞ்சம் சுவாரஸ்யமாக நோக்கப்படுகிறது. முதலில் துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 162 ஓட்டங்களை மட்டுமே தான் பெற்றது. சூரியகுமார் யாதவ் தான் இன்று தலைவராக செயற்பட்டிருந்தார். ஹார்திக் பாண்டியா விளையாடாத நிலையில் மும்பை 6 விக்கெட்டுகளை இழந்து 162 ஓட்டங்கள். ரியன் ரிக்கல்டன் 9 ஓட்டங்கள். ரோஹித் சர்மா 26 பந்துகளில் 35 ஓட்டங்கள். இவர் பர்பிள் நிறத்திலான கேப்பை பெற்றுக்கொண்டார் முதல் இன்னிங்ஸ் நிறைவுக்கு வர. பின்னர் பார்த்தால் 2வது இன்னிங்ஸ் நிறைவுக்கு வர டெல்லியினுடைய வீரர் சமீர் ரிஸ்வி அதனை தட்டி பறித்து தனதாக்கி கொண்டார் என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடியது. திலக் வர்மா ஓட்டம் எதுவும் பெறாத நிலையில் ஆட்டமிழக்க சூரியகுமார் யாதவ் 2 சிக்ஸர் 3 பவுண்டரிகளோடு 36 பந்துகளில் 51. ஷெஃபேன் ரதர்ஃபோர்ட் 5 ஓட்டங்கள். நமன்தீர் 21 பந்துகளில் 28. மிச்சல் சானர் 18. உதிரிகள் 5 162 மட்டும்தான் பெறப்பட்டது. 162 இந்த கால ஐபிஎல்லிலே அவ்வளவு பெரிய ஓட்ட எண்ணிக்கை கிடையாது. டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்திலே தான் போட்டி இடம்பெற்றிருந்தது. பந்து வீச்சை பொறுத்தவரையில் முகேஷ் குமார் 28க்கு 2, லும்கியின் கிடி 34க்கு 1, அக்சார் பட்டேல் 22க்கு 1, பிப்ராஜ் நிகாம் 24க்கு 1. நடராஜன் கடந்த போட்டியிலே 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். இன்று 24 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். டெல்லி கேபிட்டல்ஸ் பதிலுக்கு துடுப்படுத்தாடியது லோகேஷ் ராகுல் 1. பத்தும் நிசங்க கடந்த போட்டியில் 1 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்த இலங்கை வீரர் இன்று 30 பந்துகளில் 1 சிக்ஸர் 6 பவுண்டரியோடு 44. நிதிஷ் ராணா 0. சமீர் ரிஸ்வி 4ஆம் இலக்கத்தில் வந்தார். இம்பாக்ட் பிளேயராக ஆடுகளம் வந்தார். சமீர் ரிஸ்வி கடந்த போட்டியிலும் அப்படித்தான் வந்தார். 7 சிக்ஸர் 7 பவுண்டரிகளோடு 51 பந்துகளில் 90 ஓட்டங்களை பெற்று அவர் ஆட்டம் இழந்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சமீர் ரிஸ்வியை பொறுத்தவரையில் கடந்த 22 வயதான வீரர். இவர் ஒரு சகோதரி ஆட்டக்காரர். உத்தரப்பிரதேசக்காகவும் இவர் ஆடிய வீரர் என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக இவர் 8.4 கோடிக்கு 2024 ஐபிஎல் ஏலத்திலே பெறப்பட்டது பெற்றுக்கொள்ளப்பட்டார். ஆனால் 8 போட்டிகளில் வெறுமனே 51 ஓட்டங்களை தான் இவர் பெற்றிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதனால் சென்னை அவரை விடுவித்திருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. இப்போது டெல்லி பாருங்கள், இவ்வளவு மலிவாக 95 லட்சத்துக்கு இவரை பெற்றிருக்கிறார்கள். கடந்த போட்டியிலும் இவரை பற்றி சொல்லியிருந்தேன். இவர் வலதுகை சுரேஷ் ரெய்னா என்று சொல்லி வர்ணிக்கப்படுபவர். நல்ல 6 ஹிட்டிங் அபிலிட்டி இருந்த காரணத்தால் தான் சென்னை இவர் மீது 8.4 கோடியை கொட்டியது. ஆனால் சென்னையினுடைய கஷ்ட காலம் இவர் அந்த சீசன் முழுவதும் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. இதனால் அவரை விடுவித்திருந்தார்கள். சமீர் ரிஸ்வி கடந்த போட்டியில் சமீர் ரிஸ்வி மற்றும் ஸ்டப்ஸ் ஆகியோருக்கு இடையிலான இணைப்பாட்டம் அணியை காப்பாற்றியது. இந்த போட்டியில் சமீர் ரிஸ்வி மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோருக்கு இடையிலான இணைப்பாட்டம் அணியை காப்பாற்றியது. கடந்த போட்டியில் டேவிட் மில்லர் ஆடுகளம் துடுப்படுத்தாட வர முற்பட்ட போது அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் ஹெமாங் பதானி ஓடிப்போய் டேவிட் மில்லரை மறைத்து அவரை உட்கார செய்துவிட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை ஆடுகளம் அனுப்பி
இருந்த காணொளிகளை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் இன்று டேவிட் மில்லர் அவருடைய பேட்டிங் லைனிலே தான், அவருடைய ஓர்டரிலே தான் இறங்கி இருந்தார். அதற்கு பின்னர் தான் ஸ்டப்ஸ் ஆடுகளம் வந்தார். இன்று மில்லர் 21, ஸ்டப்ஸ் 3, உதிரிகள் 5, 11 பந்துகள் மீதமிருந்த நிலையில் 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ். கடந்த போட்டியிலும் கூட 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்துதான் டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தது. இன்றும் ஒரு சிறப்பான வெற்றி. தீபக் சகார் 20-1, பூம்ரா 4 ஓவர்கள் 21 விக்கெட்டிலே, மிச்சல் சானர் 22-1, அதே போன்று கார்பின் பஸ் 39-1, மயங்க் மார்க்கண்டே விக்கெட்டிலே. கடந்த போட்டியினுடைய ஆட்டநாயகன் சர்துல் தாக்கூர் 3 ஓவர்கள் 41 ஓட்டங்கள், விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்று சனிக்கிழமை பகல் பொழுது வரைக்குமான போட்டிகளினுடைய அடிப்படையில் டெல்லி கேபிட்டல்ஸ் புள்ளிப்பட்டியலில் 2 ஆட்டங்கள் 2லும் வெற்றி பெற்று முதலிடம், பஞ்சாப் 2 ஆட்டங்கள் 2லும் வெற்றி பெற்று 2வது இடம், ராஜஸ்தான் ராயல்ஸ், RCB, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றிருக்கின்றன. சென்னை அணியும் கொல்கத்தா அணியும் 10வது 9வது இடங்களிலே இருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். சந்திக்கும் வரை விடைபெறுவதே தில்லியம்பலம் தரணிதரன்.